welcome the Rockstar DMC! என்ன அகிலா, கதிர் கூட சீக்கிரமா சேரணும்னு மௌன விரதம் இருக்கியா? இந்த கண்ணால பேசுறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒழுங்கா வாயை திறந்து பேசு. எப்பவும் 4 வார்த்தை பேசினா அது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு 4000 வார்த்தை பேசுவல. இப்ப ஏண்டி ஊமை கொட்டா மாதிரி உருன்னு வர? கொஞ்ச நேரம் கூட உன்னால அமைதியா வர முடியாதாடி? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தோணுது. என்னடி பிரச்சனை? கதிர் கூட சண்டையா? பேசனா தானே சண்டை வர்றதுக்கு. ஓ, பேசாமலேயே சண்டையா? ஓ, ஆர்வம் அதிகமாகுது அகிலா. விஷயம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? கதிர் கிட்ட உனக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? நான் கதிரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. அதான் முன்னாடி மாதிரி எல்லாம் என்ன பாக்குறதுக்கெல்லாம் வர மாட்டேங்கிறான். அடிக்கடி வீட்டுக்கு என்ன தேடி வருவான்ல, இப்பெல்லாம் அவன் வர்றதே இல்ல பாரு. ஹே, நாம தான் அவங்க அம்மா உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அதுவும் இல்லாம அவர் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு போல, அதனால பிஸியா இருக்காருன்னு நீ தானே சொன்ன. எல்லாம் சரிதாண்டி, ஆனா கதிர் என்கிட்ட இருந்து விலகி போற மாதிரி எனக்கு தோணுது. ஹே, தொண்டைக்குழியில ஏதோ ஒரு வார்த்தைய வச்சிருக்க, அத சொல்லாம ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த சுத்தி வளைக்காம உன் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லு. கதிர் முன்ன மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல கோகிலா. என்ன கம்பல் பண்ணி கெஞ்சி வெளியில கூப்பிடுவான். இப்பெல்லாம் அப்படி கூப்பிடுறதே இல்ல. நானே போன் பண்ணி ஆசையா பேசினாலும் அவன் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே பேசுறான். அவன் கவனம் வேற எதுலயோ இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தான் தெரியல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. ஹாய் அகிலா, என்ன இந்த பக்கம்? கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். யூ மஸ்ட் பி கோகிலா ரைட்? கதிர் சொல்லிருக்கான். 2 பேர் ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கே. நான் பிரணிகா, கதிரோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்படியா? இல்ல, அகிலா உங்களை பத்தி சொன்னதே இல்ல. ஓகே, நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போறேன். நாளைக்கு கொடைக்கானல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுவேன். போற வழியில உங்களை பார்த்தேன். சரி வாங்கல, ஆட்டோல ஏறுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல தேங்க்ஸ், பக்கத்து தெருவில் தான் எங்க வீடு. நாங்களே நடந்து போயிடுவோம். உங்களுக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல, நீங்க சீக்கிரம் போங்க. ஓகே பாய், மீட் பண்ணலாம். அகிலா, நேத்து நைட்டு நானும் கதிரும் மூவி போயிருந்தோம். அவன் பர்ஸை என் ஹேண்ட்பேக்ல விட்டுட்டு போயிட்டான். நான் ஊருக்கு போலன்னா நானே அவன்கிட்ட கொடுத்துருவேன். நீங்க இதை கதிர்கிட்ட கொடுத்துறீங்களா? அவன் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கு, அவனுக்கு தேவைப்படும்ல. ஓகே பாய். ஹே, இதான் அந்த காரணமா? இதுக்காகவா நீ இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த? ஹே, நீ பயப்படுற அளவுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அகிலா. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனா நீ கதிரை நம்பணும். அவன் படத்துக்கு போனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. என்கிட்ட சொன்ன நான் என்ன போக கூடாதுன்னு சொல்ல போறேன்? எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்பு அகிலா. ஃப்ரீயா விடு. அவன் என்கிட்ட சொல்லிருக்கணும்டி, சொல்லிருக்கணும்ல, சொல்லிருக்கணும். என்கிட்ட சொல்லிருக்கணும். அவன் அப்படிதானே என்கிட்ட பழகனா, இப்ப ஏன் மாறணும்? சொல்லிருக்கணும், சொல்லிருக்கணும்ல, சொல்லிருக்கணும்.